படம் கிரிஞ்சி கிரிஞ்சி லாஜிக் மிஸ்டேக்கு நிறைய இருக்குது. ஆனால் வந்து மெசேஜ் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. இந்த காலகட்டத்துக்கு எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. அதான் உண்மை. அதை தான் சொல்றேன். நான் என்ன கேட்கறேன், சங்கரை பார்த்து கேட்கறேன், அந்த ஃபைட்டு காட்டிட்டு எதுக்கு உங்க பேரை போட்டீங்க? அப்பயே வந்து கிரிஞ்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க. அந்த மொமெண்டே கிரிஞ்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு நல்ல கிராண்டான சீனை ஓப்பனிங்கா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சங்கர்னு பேர் போட்டுதான் நான் பாராட்டியிருப்பேன். சரியான கிரிஞ்சி ஃபைட் இது. ஹெலிகாப்டர்ல வந்து கத்திய வச்சு தண்டாவதுல அறுத்து கை தர்றாரு. அது வந்து நம்புற மாதிரி. அதுக்கப்புறம் சங்கர்னு போடாருமா. ஐயோ ஏதோ நடக்க போறான்னு நினைச்சேன். பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப்ல காப்பாத்துறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நந்திச்சு செஞ்சுட்டாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மீண்டு வந்துட்டோம். கிளைமேக்ஸ்ல செஞ்சுட்டாங்க. புஷ்பால வந்து அவ்வளவு பெரிய வில்லனா பண்ணுவாரு பண்ணி நாசம் பண்ணிருக்காங்க. யாரு அந்த நம்ம புஷ்பால பண்ணிருந்தாருல. ஆமா, அதான் சொதப்பு. நிறைய கேட்டு சொதப்பு தாங்க. இல்ல நல்லா பண்ணியிருந்து ரெண்டே கேட்டு தான். ஒன்னு எஸ். சூர்யா மாசா பண்ணிருந்தாரு. வில்லனு கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ரெண்டாவது அஞ்சலி கேட்டு அம்மா கேட்டு சூப்பரா இருந்தது. மற்றபடி வந்து எல்லா கேட்டருமே கிரிஞ்சியா தான் இருந்தது. ஒட்டவே இல்லை கேட்டரு, ரோலே ஓட்டல. அந்த மாதிரி ரொம்ப டல்லா தான் இருக்குது. சாங் வந்து சக்கலக்க பேபி சாங் மாதிரியே ஒரு சாங் பண்ணிட்டாரு. நிறைய எல்லாமே சாங் சொல்றது நல்லாவே இல்லைங்க. பாக்குறதுக்கு மனசுல நிக்கல, பாட்டே நிக்கல, விஷுவலா நிக்கல. அது ஏன்னு தெரியல. ஒரு மொக்கையாகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சத்தியமா ஒட்டவே இல்லை. பாட்டு எதுவுமே ஓட்டலாம். சரக்கு ஆமா, சரக்கு இல்ல. ஓப்பனிங் சாங் ஏதோ நல்லா இருக்கும் நாங்க. பட் இங்க வந்து கேட்டா செட் ஆகல, நல்லா இல்ல கேக்குது. கேம் சேஞ்சர் வந்து கேமும் இல்ல, சேஞ்ச் ஏதோ நடக்கல. அதே ஆமா, சேஞ்ச் ஆகல. அதே ரெகுலர் ஆந்திரா படம் தான். ஆந்திரா படம் எல்லாத்துலயும் வந்து அதுதான். இதுல வந்து எலெக்ஷன்ல வந்து 2000 வாங்காத 20,000 வாங்குன்றாங்க. அதே மாதிரி ஓட்டு கூட போடாத ஒருத்தனுக்கு கேன்சல் பண்ணிட்டு இந்த நாடு வந்து அவனுக்காக எதுவும் செய்யாதுன்ற மாதிரி ராம் சரண் கிளைமேக்ஸ் சொல்றான். நான் என்ன சொல்றேன், அம்பேத்கர் தான் வந்து லாவை வந்து மாத்தி எல்லாருக்கும் ஓட்டுன்னு கொண்டு வந்தாரு. அதுக்கு முன்ன டாக்ஸ் பே பண்ற மட்டும்தான் ஓட்டுன்னு என்ன கேட்டா அதே மீண்டும் கொண்டு வரணுங்கிற. அம்பேத்கர் சட்டம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த ஒரு சட்டத்தை மாத்தணும்னு சொல்றேன். டாக்ஸ் பே பண்றவனுக்கு மட்டும் ஓட்டு. அதே மாதிரி எப்படி டிரைவிங் லைசன்ஸ்ல எப்படி நம்ம 8 போட்டாதான் அந்த ரூல்ஸ் செஞ்சாதான் இந்த ரூல்ஸ் செஞ்சாதான்னு சொல்லிட்டு தானே டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் ஐடியும் கொடுத்தாதான் சரியா வரும். இது எல்லாத்தையும் மாத்தணும். இனிமே சங்கர் இந்த மாதிரி படம் இருக்கக்கூடாதுன்னா மக்களாகி நம்ம தான் மாறணும். அதை விட்டுட்டு மீண்டும் 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 கரப்ஷன் பத்தி எடுக்கிறோம்னா நீங்க கரப்ஷனா வந்து ஓட்டு காசு வாங்கி ஓட்டு போட்டா நமக்கு மேல ரவுண்ட் தான் வந்து உட்காரணும். அடுத்த எலெக்ஷன் என்ன பண்ண போறீங்க? இந்த ஒரு படம் எடுத்தாச்சு, இந்த படத்தை பார்த்தாலும் மாறுவீங்களா? இந்த படத்தை பார்த்தும் மாறல அப்படின்னு சொன்னா நம்ம தலையெழுத்த மாத்தவே முடியாது. யாரோ ஒருத்தர் ஒரு நடிகர் கொஞ்ச நாள் 2-3 நாளுக்கு முன்னாடி அரசியலை பத்தி கேட்க வேணாம்னு சொல்லியிருக்காரு. ரைட் அப்படிங்கிறார். யாருன்னு உங்களுக்கே தெரியும். அரசியலை பத்தி கேட்க வேணாம்னு சொல்லியிருக்காரு. ரைட். அவர் ஏன் ஒரு காலத்துல அப்ப சப்போர்ட் பண்ணாரு தமிழகத்தை யாரும் காப்பாற்ற முடியாதுன்ட்டு? அப்ப மூடிட்டு இருந்திருக்கலாம்ல. இப்ப வந்து அரசியலை பத்தி கேட்க வேணாம்னு சொல்றாரு. ரைட் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு வந்து இந்த படம் திருப்பி சங்கர் எடுத்துக்கிட்டே இருக்காருன்னா கரப்ஷன் எல்லா இடத்துலயும் இருக்கு. முதல்ல கரப்ஷனை ஒழிக்கணும்னா நம்ம முதல்ல மாறினாதான், செல்ஃப் டிசிப்ளின் வந்தால் மட்டுமே இங்க எல்லாமே மாற்றங்கள் கொண்டு வர முடியும். அதுதான் இந்த படம். தயவுசெய்து இந்த படத்தை பிக் ஸ்கிரீன்ல பாருங்க. படம் இல்ல, இதுவும் ஒரு பாடம் தான். மாசா இருக்கு. அஞ்சலி செம்மையா நடிச்சிருக்காங்க. அது அஞ்சலி தானே கண்டே பிடிக்க முடியல. அந்த செகண்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு உண்டான அந்த பாட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அஞ்சலி தான்ன்றது க்ளோஸ் அப்பே அப்பதான் காமிக்கிறாங்க. சூப்பரா ஒரு வயசான கேரக்டர்ல செம்மையா நடிச்சிருக்காங்க. அஞ்சலிக்கு மிகப்பெரிய கம்பேக்னு சொல்லலாம். எக்ஸ்பெக்டே பண்ணல அஞ்சலியை. எஸ். சூர்யா ஆஸ் யூஷுவல். எஸ். சூர்யாவோட ஆசை வந்து பேன் இந்தியால பெருசாகணும், நான் புகழடையணும்னு நினைச்சாரு. அது இந்த படம் மூலமா நல்லா அமையும். எல்லாமே நல்லா இருக்கு. ஒரே ஒரு பாட்டு மட்டும், அந்த ஏதோ ஒரு பாட்டு ஜருகண்டியா ஏதோ ஒரு சாங் இருக்கு, அது மட்டும் அண்டங்காக்கா கொண்டக்காரி மாதிரி இருக்கு. படம் எக்ஸலண்டா இருக்கு. படம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்குங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலெக்டரா, ஒரு காமன் மேனுக்கு புரியுற மாதிரி ஒரு கலெக்டரோட ரோல் என்ன, அதுக்கப்புறம் ராம் சரணே வந்து எலக்ட்ரல் ஆஃபீஸரா வராரு, அதோட ரோல் என்ன அப்படிங்கறத பத்தி ரொம்ப பக்காவா எடுத்திருக்காங்க. எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் ஒரு நேர்மையான கலெக்டரோட பொண்ணா இருக்கிறதுனால, நான் நேர்மையான அட்மினிஸ்ட்ரேஷன் விரும்புறதுனால இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த படத்துல எவனாவது குறை சொன்னான்னா அவன் கரப்ஷனை விரும்புறான் தான் அர்த்தம். இல்ல அவன் ஒரு காமன் மேனா ஏதோ ஒரு ஜாப்ல இருக்கான்னு அவன் புரியலன்னு அர்த்தம்.
ஆஸ் ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும்னா இந்த படம் வந்து எவ்வளவு அழகா காமன் மேன் யாருக்குமே புரியாத மாதிரி எடுக்கவே இல்லை. ஒவ்வொரு சீனும் புரியுற மாதிரி ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஓட்டே போடாதவங்களுக்கு எல்லாத்தையும் கேன்சல் பண்றோங்கிற மாதிரி கிளைமேக்ஸ்ல ராம் சரண் சொல்றாரு. அது நல்லா இருக்கு. பட் நான் என்ன சொல்ல வரேன், எப்படி அம்பேத்கர் வந்து எல்லாருக்கும் ஓட்டுங்கிற சட்டத்தை கொண்டு வந்தாரோ அந்த சட்டத்தை மீண்டும் மாற்றி டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு மட்டும் ஓட்டுங்கிற மாதிரி கொண்டு வரணும். அப்பதான் இந்த பூக்கடை ஆயா, ரோட்ல இருக்கிற ஆயாலாம் ஓட்டு போட்டு தேவையில்லாம காசை வாங்கி நாட்டை நாசம் பண்ணாது. தயவுசெய்து இந்த இடத்த மாத்தணும். அதே மாதிரி எப்படி நம்ம டிரைவிங் லைசன்ஸுக்கு 8 போட்டாதான் எல்லா ரூல்ஸும் தெரிஞ்சாதான் லைசன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி எலெக்ஷன் ஐடி கார்டும் மினிமம் லெவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் தெரிஞ்சாதான்ற மாதிரி கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அந்த சிஸ்டத்தையும் மாத்தினாதான் இந்த எலெக்ஷன் விஷயத்த மாத்தவே முடியும். இதெல்லாம் மாத்தாம எதையுமே மாத்த முடியாது. அதே மாதிரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் 2000 வாங்குற இடத்துல 20000 வாங்குங்கன்னு ராம் சரண் சொல்றாங்க. பட் நானா வந்து என்ன சொல்லுவேன்னா 2000 20000 எல்லாம் பத்தாது. அவனுக்கு கோடியில கொள்ளை அடிக்கிறான்னா ஒண்ணு நீ வந்து சிங்கிள் பிஹெச்கே காரு வைர நெக்லஸ் கேட்டு வாங்க, இல்லையா காசே வாங்காத. எனக்கு தேவை குட் அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும். நான் நடக்கிற பாதை சிங்கப்பூர் குவாலிட்டியில இருக்கணும். அடுத்த நிமிஷம் மழை பெஞ்சா ½ an தண்ணி நிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் இந்த நாட்டுக்காக தேச துரோகம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுங்க. படம் வந்து சங்கர் சார் எத்தனை தடவை தான் படம் எடுப்பாரு? கரப்ஷன் எத்தனை படம் எடுப்பாரு? எத்தனை படம் தான் எடுப்பாரு? அடுத்த ஜெனரேஷனும் வந்தாச்சு, அவர் பொண்ணும் வளர்ந்தாச்சு, ஆனா இன்னும் கரப்ஷன் ஒழியல. சங்கருக்கு வந்து கம்பேக் இருக்குமான்னு இப்ப யாரும் கேட்டாங்க. சங்கருக்குலாம் கம்பேக்லாம் கிடையாது. நமக்கு தான் இப்ப கம்பேக் தேவை. எந்த மாதிரி கம்பேக்? காமராஜர் காலத்துல இருந்த மக்கள், காமராஜர் மாதிரி ஒரு சிஎம், நமக்கு தான் இப்ப கம்பேக் தேவை. சரியான எலக்ட்ரல் அட்மின் வரணும். நம்மளும் வந்து சரியான ஓட்டு போடுற ஒரு மக்களா மாறணும். நமக்கு தான் மூளையில கம்பேக் வரணும். அது வந்ததுன்னா இந்த நாடு நல்லா ஆகும். அதுதான் இந்த படம். படம் செம்மையா இருக்குங்க. அதுதான் சொல்றேன். இந்த கரப்ஷன் விரும்பிகள், பிரியாணிக்கு ஓட்டு போடுறவங்க, இவங்களுக்குலாம் அது பிடிக்காது. அப்புறம் வேற சப்ஜெக்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு சுத்தமா புரியாது. ஓகேங்களா? இதுல என்ன இதுக்கு மேல என்ன எடுப்பாங்க? ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி இருக்கணும்ன்றது அவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ்க்கு ஹேட்ஸ் ஆஃப் இந்த கதை எழுதுனதுக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இது படமே கிடையாது, இது பாடம். இதுல குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. மீண்டும் மீண்டும் சங்கரை வந்து குறை சொல்லி யாரும் குத்தம் இது பண்ணாதீங்க. அது வந்து அவர் வந்து இந்த பாரதியார் எப்படி அவங்க யாரோ அவங்க வீட்டுல இருந்த மாமனாரா குப்பையில வந்து வைரம் பிறந்துச்சுமா அப்படின்னு சொல்லி பாரதியாரை சொல்லுவார் அவர் இறக்கும்போது. அந்த மாதிரி சங்கர் வந்து இந்த குப்பையான இந்த ஊர்ல குப்பையான புத்தி இருக்கிற நம்மள மாதிரி மக்கள் கிடையில பிறந்த ஒரு வைரம். அந்த வைரம் திருப்பி திருப்பி எடுத்து காமிக்குது படத்தை. உடனே கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கும் ப்ரொடியூசர் வந்து கொள்ளையச்சவன் தான் அப்படின்னு அவனையாவது கை காட்டுவாங்க. யாரையாவது ஏதாவது ஒரு படத்துக்கு. ஓகேங்களா? சொல்லும் போது படத்துல கிளாமர் தேவையில்லையே வைக்கிறாரு. கிளாமர் எங்க இருக்கு? அது ஒண்ணும் ரொம்ப கிளாமர் இல்லையே. உங்களுக்கு என்ன ஜெயிலர் மாதிரி தமன்னா மாதிரி அதான் ஆடினாங்களா? ஒரு சாதாரண கிளாமர், சாதாரண ஏங்க ஒரு சாதாரண நான் ஃபேஷன் டிசைன் படிச்ச ஆளுங்க, அதெல்லாம் ஒரு கிளாமர்னு சொன்னீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. அந்த அளவுக்குலாம் யார் சொன்னா இதுல செக்ஸ் இருக்குன்ட்டு? கிடையவே கிடையாது. சாதாரணமா அவங்க வராங்க. சாதாரணமா வர்றத போய் நீங்க அந்த செக்ஸ் கதையில போய் சேர்த்தீங்கன்னா என்னங்க அர்த்தம்? காஸ்டியூம் அப்படி ஒண்ணும் கிளாமர்லாம் இல்லங்க. சாதாரணமா தான் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. ஒரு மினிமம் லெவல் கிளாமர் கூட இல்லாம ஒரு படம் எடுக்க முடியாது. அப்படியெல்லாம் எடுத்தா உடனே அவங்க மக்கள் வரமாட்டாங்கன்னு நினைப்பாங்க. மினிமமா தான் எடுத்திருக்காங்க. தப்பாலாம் எங்கேயுமே எடுக்கல. ஸ்கிரீன் பிளே வந்து சூப்பரா இருக்கு, கதையும் சூப்பரா இருக்கு, டைரக்ஷன் சூப்பரா இருக்கு. எல்லாமே பிக் ஸ்கிரீன்ல பாருங்க. ஆனா தயவுசெய்து இது படமா பார்க்காதீங்க, பாடமா பாருங்க. தயவுசெய்து திருந்துங்க. சங்கர் இனிமே இந்த மாதிரி படம் எடுக்காம இருக்கணும். மக்களாகிய நம்ம தான் மாறணும். மாறல அப்படின்னு சொன்னா சங்கர் திருப்பி கரப்ஷன் வச்சு எடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் இல்ல, எல்லா பசங்களுமே பார்க்கணும். ஒரு கலெக்டரோட